நிறைய போதகர்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது உலகம், உலக பிரகாரமான வாழ்க்கை, நீங்கள் எல்லாம் உலகத்தார் கிடையாது, நீங்கள் எல்லாம் விண்ணுக்குரியவர்கள், அந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. உலகம், உலக பிரகாரமான வாழ்க்கை, உலகத்துக்குரியவர்கள், அந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது யோவான் சொல்கிறாரு, அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், அதாவது உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பவர்களும் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தை விடுவிக்க கர்த்தர் வந்தார். இப்போது போதகர்கள் ஒரு புறம் பிரசங்கம் பண்ணுகிற வேளையில் உலகம், உலக பிரகாரமான வாழ்க்கை, நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, அப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கிற வேளையில் இப்போ அந்த உலக பிரகாரமான வாழ்க்கைன்னா இவங்க என்ன சொல்ல வராங்க, அது என்ன அர்த்தம், உலகம்னா என்ன, உலக பிரகாரமான வாழ்க்கைனா என்ன, உலக பிரகாரம் வாழக்கூடாதுன்னா என்ன, அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பினா இந்த போதகர்கள் அதற்கு உரிய பதிலை கொடுக்க முடியலை. ஏனென்றால் ஒரு புறம் உலக பிரகாரம் பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் உலகத்தில் நாம் எதை வித்தியாசமாக பார்க்குறோமோ அது ஊழியக்காரங்கள்ட்டையும் இருக்குது, விசுவாசிகள்கிட்டையும் இருக்குது. இப்போ உலக பிரகாரமாக உடை உடுக்கிறான்னு சொல்லி உலகத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட விதமான உடை உடுப்பெல்லாம் பார்க்குறோம். அதே விதமான ஒரு சரியற்ற உடை உடுப்புகளை ஒரு பாஸ்டர் குடும்பத்திலையோ, இல்லைன்னு சொன்னால் பாஸ்டர் இடத்துலையோ, இல்லைன்னா அந்த பாஸ்டர் சபையிலையோ அவர்கள் கூட்டத்திலையோ பார்த்தா சிலர் என்ன சொல்லுவாங்க, இது என்ன பாஸ்டர் உலக பிரகாரமாக இந்த மாதிரி உடை உடுத்திருக்கிறாரு, இல்லைன்னா பாஸ்டர் குடும்பத்தில் உள்ள உலக பிரகாரமான உடை உடுத்திருக்கிறாங்க, சரியில்லாம் உடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக அதற்கு எப்படி எதிர்ப்போர்களோ இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இது ஒரு நாகரிக யுகம், 4 பேருக்கு ஒத்தபடி தான் நம்ம ட்ரெஸ் பண்ண முடியும், இந்த உடைகளெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, மனசை தான் பார்க்கணும் அப்படிம்பாங்க. அப்போ இது உலக பிரகாரம் அல்ல. அப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா சிலர் காசு, பணம், செல்வம், சிறப்பு அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் அதிக ஆர்வம் வச்சு வேகமாக ஓடிட்டுருப்பாங்க. நாம் அவங்கள பார்த்து சொல்லுவோம் இது உலக பிரகாரமாக வாழ்கிறாங்கன்னு. இப்போ இதே விதமாக இன்றைக்கி நிறைய பாஸ்டர்கள், நிறைய சுவிசேஷர்கள், நிறைய திருச்சபை மக்கள் எல்லாம் வாழ்கிறாங்க. பணம், ஆஸ்தி, அந்தஸ்து இவைகளை தான் முதலிடத்தில் வைத்து வாழ்கிறாங்க. இதை பற்றி சொன்னால் இவங்க உலக பிரகாரமாக வாழ்கிறாங்கன்னு அப்படி யாரோ சொன்னால் இது சரியில்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் யாரையும் பார்க்கக்கூடாது. ஆபிரகாம் செல்வச்சீமானாக இருந்தார், சாலமோன் செல்வச்சீமானாக இருந்தார், தாவீது ரொம்ப செல்வச்சீமானாக இருந்தார். அது மாதிரி விசுவாசிகள், ஊழியக்காரங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு உலக பிரகாரம்னு எப்படி சொல்லுவீங்க அப்படிம்பாங்க. அப்போ சில பாஸ்டர்களை பார்த்தீங்கன்னா, சில சுவிசேஷங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே சினிமா நடிகர்கள் எந்த விதமாக தங்களுக்கு ஒரு இமேஜை கொடுப்பாங்களோ, எந்த விதமாக தங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி கொடுப்பாங்களோ, எந்த விதமான ஒரு அப்பியரன்ஸ் கொடுப்பாங்க அப்படியே தான் கொடுக்குறாங்க. அவங்க சபையிலும் நிறைய பேர் அப்படியே கொடுக்குறாங்க. இப்போ இதை ஒரு சாதாரண மனுஷன் பார்த்துட்டு இது என்ன உலக பிரகாரமாக இவங்க மேக்கப் பண்ணுறாங்க, உலக பிரகாரமாக ட்ரெஸ் பண்ணுறான்னு கேட்டால் இந்த மாதிரி சொல்லாதீங்க, இது தவறு. ஒருவர் தன்னை நன்றாக தோன்ற வைக்கல ஒன்றும் தவறு கிடையாது. இந்த நாகரிக உலகத்தில் ஒரு சினிமா நடிகனே அந்த மாதிரி தோன்ற பண்ணுறான்னா நம்ம அதை விட தேவனுடைய பிள்ளைகள் அழகுக்கு அதிக அழகாக இருக்க வேண்டியவர்கள். அப்படி தோன்றப்படி என்ன தவறு, இதெல்லாம் உலக பிரகாரம்னு சொல்லக்கூடாது. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் போதகர்கள் அடிக்கடி உலக பிரகாரமான வாழ்க்கை, உலகம், உலகத்துக்குரியவர்கள், இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. இது இல்லை என்ன சொல்ல வர்றாங்க, நான் எதை உடையில் வித்தியாசம் இருந்தாலும் சரி, ஸ்டைலில் வித்தியாசம் இருந்தாலும் சரி, செல்வம், ஆஸ்தி, அந்தஸ்து, சௌகரியம் இந்த மாதிரிப்பட்ட இதில் ரொம்ப உச்சமாக வாழ வந்தாலும் சரி, இதையெல்லாம் பார்த்து உலக பிரகாரம்னு சொன்னால் இல்லை இதெல்லாம் உலக பிரகாரம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஏது தான் உலக பிரகாரம் அப்படிங்கிறதுக்கு பாஸ்டர்கள் சொல்லணும். பிரசங்களில் உலக பிரகாரம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு ஜனங்கள் எதை உலக பிரகாரமாக உலக மக்கள்கிட்ட பார்க்குறாங்களோ அதை அப்படி இவங்கள்ட்ட பார்க்குறவள அது எதுவுமே உலக பிரகாரம் இல்லை. நம்ம ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வ செழிப்புகளையே குறிவைத்து வாழ்வது உலக பிரகாரம் கிடையாது. இப்போ சிலர் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக நகைகளை போட்டு வருவாங்க. இதை பார்த்துட்டு சிலர் சொல்லுவாங்க இது உலக பிரகாரமானவங்க பண்ணுறது. அப்போ இவங்க ஒன்று இல்லை, கர்த்தர் அவளை ஆசீர்வதித்திருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தால் வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாக இருந்தால் அப்படின்னா ஆதியாகமம் 13 வாசிக்கிறோம். அது மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அதனால் அவங்க நிறைய போட்டு வர்றாங்க. இதை பார்த்து நீங்கள் உலக பிரகாரம்னு சொல்லக்கூடாது. அப்போ எவ்வளவு நகை ஆபரணம் அணிந்தாலும் உலக பிரகாரம் இல்லை,
எவ்வளவுதான் நம்ம வந்து உடைகள்ல அரைகுறையாக இருந்தாலும் உலக பிரகாரம் இல்லை. எவ்வளவு செல்வ செழிப்பு ஆஸ்தி அந்தஸ்துகளை குறித்து அதிக நாட்டமாக இருந்தாலும் உலக பிரகாரம் இல்லை. சினிமா நடிகர்களைப் போல சினிமா வாழ்க்கையை போல வாழ்ந்தாலும் உலக பிரகாரம் இல்லை. இன்றைக்கி நம்ம கூட்டங்கள் நடக்கிற இடமே பார்க்கும் பொழுது பேரளவில் வந்து பெரிய டிவி ஷோஸ் நடக்கிற இடம் மாதிரி பெரிய, அதாவது சினிமா லைனில் சினிமாட்டிக்காக நடக்குது. இதை பற்றி சொன்னாலும் இதெல்லாம் அப்படி பார்க்கக்கூடாது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அட்மாஸ்பியர். அப்போ என்ன பார்க்குறோன்னா உலக பிரகாரம்னு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே நார்மல். அப்போ பாஸ்டர்கள் எதை உலக பிரகாரம் என்று சொல்கிறார்கள்? அப்போ உலக பிரகாரம் என்பதை எதை பார்த்து சொல்லுவது? இதற்கு கேள்விகளுக்கு பாஸ்டர்கள் தான் பதில் சொல்லணும். உதாரணமாக இன்னொரு வேடிக்கை பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருக்குன்னா, நிறைய பாஸ்டர்கள் பேசுகிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், கடைசி காலத்தில் ஏராளம் கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாள்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. ஆனால் என்றைக்குமே கள்ள தீர்க்கதரிசி எப்படி இருப்பாங்கிறது ஒரு அடையாளம் கூட சொல்கிறதில்ல. கள்ள தீர்க்கதரிசி வருவான், கள்ள தீர்க்கதரிசி வருவான்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. 100 ஊழியக்காரங்களும் ஏதாவது ஒரு பேனரில் வந்து ஒன்றா வர்றாங்க. ஒரு தரம் விலகி இருக்கலை. ஏன்னா ஒற்றுமை, கிறிஸ்தவ ஒற்றுமை, ரைட். இப்போ இன்னொரு புறம் கள்ள தீர்க்கதரிசி எச்சரிக்கையாக இருங்க அப்படி சொல்கிறோம். இப்போ ஊழியம் செய்கிற 100 பேரும் ஒரே அணியில் இருக்கிறோம். அந்த 400 தீர்க்கதரிசியை பற்றி பைபிளில் படிக்கிறவங்களோ ஆகப் காலத்தில் அதை மாதிரி இருக்கிறோம். இதை வந்து ஆவிக்குரிய ஐக்கியம், இது பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் அப்படிலாம் சொல்கிறோம், ரைட். இப்போ நாம் பார்க்குற விஷயம் என்னென்னா, கள்ள தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்கிறோமே, இந்த 100ல் யார் கள்ள தீர்க்கதரிசி? ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பாஸ்டரும் ஒரே அணியில் வந்தாச்சு. இப்போ கள்ள தீர்க்கதரிசி எச்சரிக்கையாக இன்னொரு பக்கம் சொல்கிறோம். இதில் யாராவது இருக்கிறாங்களா? இல்லை. நம்ம ஊரில் ஒருவரும் கள்ள தீர்க்கதரிசி இல்லை, நம்ம சிட்டியில் ஒருத்தரும் கள்ள தீர்க்கதரிசி இல்லை. ஏன்னா எல்லாருமே நம்ம ஒன்றா இருக்கிறோம். அப்போ எங்கே கள்ள தீர்க்கதரிசி? இப்போ அந்த ஊழியக்காரங்க வந்து கள்ள தீர்க்கதரிசினா இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க, அப்படி ஏமாத்தம், இப்படி ஏமாத்தம்னு விளக்கம் கொடுத்தா கண்டுபிடிச்சலாம். இவங்க அதை செய்கிறது இல்லையே. கள்ள தீர்க்கதரிசி எச்சரிக்கையாருங்கள், கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் மிகுதியாக வந்து ஜனங்களை வஞ்சிப்பார்கள். இப்போ இந்த 100 பேர் இந்த ஊர்லேயே மொத்தம் 100 பாஸ்டர் தான் இருக்கிறாங்க. 100 பாஸ்டர் ஒன்றா இருக்கிறாங்க. இது எந்த ஊரில் போனாலும் அப்படின்னு வச்சிங்களா? இப்போ கள்ள தீர்க்கதரிசி யார்? இதே மாதிரி தான் உலக பிரகாரம் எவ்வளவு ஆபரணங்கள் போட்டாலும் அது உலக பிரகாரம் இல்லைன்னு சொல்கிறீங்க. எவ்வளவு உடைகளை வந்து முதுகில் குறைஞ்சாலும் சரி, இடுப்பில் குறைஞ்சாலும் சரி, கால் பகுதி குறைஞ்சாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அது உலக பிரகாரம் இல்லை. எவ்வளவு வந்து நம்மளை வந்து சினிமாவை போல் ஒப்பனை பண்ணாலும் உலக பிரகாரம் இல்லை. எவ்வளவு செல்வம் ஆஸ்தி அந்தஸ்து உலக பிரகாரம் இல்லை. அப்போ எது தான் உலக பிரகாரம்? அப்போ எதுக்கு இந்த வார்த்தையை எடுத்துடணும்? இப்போ அடுத்த ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், உலகத்தில் அநேகர் எப்படி ஒடுக்குறாங்களோ அப்படியே நாம் ஒடுக்குறோம். அநேகர் செல்வம் ஆஸ்தி அந்தஸ்தில் எப்படி ஆசைப்படுறாங்களோ எப்படி தேட அது மாதிரி நாமளும் தேடுறோம். உலகத்தில் எதை நாகரிகம்னு பின்பற்றுறோம் அதை நாமளும் தேடுறோம். இதெல்லாம் உலக பிரகாரம் இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ இந்த உலகத்தான நம்ம எங்கேருந்து ரட்சிக்க போகிறோம்? இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் என்ன சொன்னால், அனைவரும் ஆண்டவரை அறிய வேண்டும், அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அனைவரும் மீட்கப்பட வேண்டும். எதுலேருந்து மீட்க போகிறீங்க? அவங்கக்கிட்ட இருக்கிற எது உங்ககிட்ட இல்லை. அவங்கக்கிட்ட உலக பிரகாரம்னு நீங்கள் பார்க்குற எல்லாம் உங்ககிட்ட இருக்குது. இப்போ இப்படி இருக்கும் பொழுது அவர்களை எதுலேருந்து மீட்க போகிறீங்க? எதுலேருந்து மீட்க போகிறீங்க? உலகத்திலே அடிமைப்பட்டிருக்கிற மக்கள் சொல்கிறோமே, அது எது? என்றால் அவர்களிடத்தில் இருக்கிற எவை நம்மிடத்தில் இல்லை. அது ஆபரண விஷயமாக இருக்கட்டும், உடைகள் விஷயமாக இருக்கட்டும், நாகரிக விஷயமாக இருக்கட்டும், ஒன்று தான் நம்ம சொல்ல முடியும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லவா? அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வித்தியாசம்தான் அது வந்து உலக பிரகாரமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலைன்னா நீ எப்படி இருந்தாலும் அது உலக பிரகாரம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீ எப்படி வேணுமெல்லாம் இருக்கலாம், அது உலக பிரகாரம் இல்லை, இப்படி சொல்லுகிறோமா? எனவே இதை குறித்த ஒரு சரியான வேத வெளிச்சம் நமக்கு வேணும். பாஸ்டர்கள் அடுத்த முறை பிரசங்கம் பண்ணுகிற பொழுது உலக பிரகாரம், உலகத்துக்குரியவர்கள், இப்பிரபஞ்சத்தினுடைய பொல்லாத நிலைமைகள், அதுபோல் ரோமர் 12 என்று சொல்லப்பட்டபடி இப்பிரபஞ்சத்தை ஒத்த வேஷம் தெரியும், இந்த வசனங்களெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் அது என்னங்கிறத சொல்லணும். உலக பிரகாரமாக வாழ்கிறதுனா என்ன? இயேசுநாதர் இல்லாமல், அதை இயேசுநாதரை விசுவாசிக்காமல் வாழ்கிறது மட்டுமே உலக பிரகாரம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நாம் இயேசுநாதரை விசுவாசிக்கிறோன்னு சொல்லிட்டு உலகத்தில் எதெல்லாம் வந்து வேர்ட்லி நம்ம பிராண்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்மகிட்ட இருக்கும்போது அது இல்லை அப்படி சொல்கிறோமே, எல்லாம் மறக்கிறோம், எதெல்லாம் ஆசீர்வாதம்.
இதெல்லாம் வந்து ஜனங்களை சந்திக்கிறதுக்காக ஏற்படுது. நம்ம இப்போ சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், டான்ஸ் எல்லாம் போடுறோம். இப்போ அது யாராவது இது உலக பிரகாரம் இருக்குன்னு சொல்லி இல்ல, இல்ல. இது வந்து தாவீத போல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இளம் சமுதாயத்தை நம்ம உள்ள கொண்டு வரணும். இதெல்லாம் பண்ணணும். அப்ப எதுதான் நம்மிடத்துல உலகத்துல இருக்கிறது இல்ல. அப்ப எது உலக பிரகாரம்? அப்ப இதை பாஸ்டர் பேசும் பொழுது கொஞ்சம் ஞானமா பேசணும். இல்லைன்னா உலகம்னா என்ன சொல்லுங்க. உலக பிரகாரம்னா என்ன சொல்லுங்க. உலகத்துக்குரிய என்ன சொல்லுங்க. அந்த விளக்கம் இல்லாத பட்சத்தில் வெறும் வார்த்தை பிரயோகம் அர்த்தமற்றது. கள்ளத்தீர்க்கதரிசின்னு சொன்னால் அதுக்கு என்ன அடையாளம் அதை சொல்லுங்க. அப்படி அடையாளம் இருக்கிறவங்களை நீங்கள் அடையாளம் கண்டு ஒதுங்குறீங்களா அதை சொல்லுங்க. இல்லைன்னா இந்த வார்த்தைகளை தவிர்த்து விட்டு வேறு நிறைய வார்த்தைகளை அதை யூஸ் பண்ணலாம்.